கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதாவது, ஜனங்கள் உனக்கு எதிராக போரிட ஆயுதங்களை செய்வார்கள், ஆனால் அந்த ஆயுதங்கள் உங்களை தோற்கடிக்காது. நீங்க அதை ஜெயிச்சிருவீங்களாம். சிலர் உங்களுக்கு எதிராக சிலவற்றை சொல்வார்கள், ஆனால் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு எதிராக பேசும்போது அது தவறு என்று காட்டப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. விரோதமா உருவாக்கப்படுற எதுவும், மந்திரவாதம் இருக்கலாம், பில்லி சூனியம் இருக்கலாம், உங்கள் வியாபாரத்தை முடக்க நினைக்கலாம், உங்கள் குடும்பத்தை சிதைக்க நினைக்கலாம், உங்கள் வருமானங்களை தடுக்கலாம், உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கலாம், விரோதமாய் உருவாக்கப்படலாம். ஒன்றும் வாய்க்காது. பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. ஆயுதங்கள் உங்களை தோற்கடிக்காது, நீங்க ஜெயிப்பீங்க. ஆயுதமே உருவாக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. உருவாக்க தான் செய்வாங்க. நீங்க வளரும் போது சில ஆயுதங்கள் உருவாக்க தான் செய்வாங்க. அதுக்குதான் ஜெபம், அதுக்குதான் ஊழியக்காரங்க. திறப்பிலே நிற்க ஊழியக்காரர்கள். திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணேன். திறப்பிலே நிற்க ஜெபிக்க ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்க குடும்பத்திற்காக, உங்க வியாபாரத்திற்காக, உங்க வேலைக்காக நீங்களே கட்டாயம் ஒருவரை தேட வேண்டும், திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்கு. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உருவாக்கவே ஆகாது. ஏன்னா நாம் பிசினஸ் பண்றோம், வேலை செய்யறோம், குடும்பத்தை நடத்துறோம், தேவனோடு 24 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் நடப்பதில்லை. அதற்காக தான் தேவன் ஊழியர்களை ஏற்படுத்துகிறார், தீர்க்கதரிசிகளை கொடுக்கிறார். 2 பேராக கிராமத்துக்கு அனுப்பி ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம். ஜெபம் என்கிற ஆயுதம் உங்ககிட்ட இருக்கும்போது அவன் எதை செய்தாலும் அது வாய்க்காதுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். கஷ்டப்படும் போது ஜெபம் கஷ்டப்படும் போது இரவு ஜெபத்துக்கு ஓடுவோம், கஷ்டப்படும் போது பகல் ஜெபத்துக்கு ஓடுவோம். ஆசீர்வதித்த பிற்பாடு சாக்கு போக்கு சொல்லுவோம், ஆயுதம் வாய்ச்சிரும். ஆயுதம் வாய்க்க கூடாதுன்னா ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து மேல இருந்த அன்பு அப்படி இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆயுதமா இருந்தா யார் எதிர்க்க முடியும்? என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, அது அவங்களுக்கு பொய்யின் காட்டப்பட்டுரும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். எந்த ஆயுதமும் வாய்க்காது. தேங்க்யூ ஜீசஸ். அதன்படி நடப்போம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம்ப்பா. எங்களுக்கு எதிராக போரிட ஆயுதங்களை செய்யட்டோம்ப்பா, ஆனா எங்களை தோற்கடிக்காது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு மனிதன் எங்களுக்காக எதிராக பேசும்போது அது தவறு என்று காட்டப்படும். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நம்முடைய கரம் இறங்கற்றும், நம்முடைய வசனத்தின்படியே எங்களை ஆசீர்வதியும். நம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டு சுவாமி, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.